புள்ளும் சீலம்பீன காண் புள்ளரையன் கோயில். புள்ளும் சீலம்பீன காண் புள்ளரையன் கோயில். வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்தீராய் பேமூலை நல்ஜுண்டு. பிள்ளாய் எழுந்தீராய் பேமூலை நல்ஜுண்டு. கள்ளச்சகம் கால கழிய காலோச்சி. கள்ள சகம் கால கழிய காலோச்சி. வெள்ள தரவில் துயிலாமர்ந்த வீத்தினை. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வீத்தினை. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். மெல்ல எழுந்து அறியல்ற பேரரவம். மெல்ல எழுந்து அறியல்ற பேரரவம். உள்ளம் புகுந்து கூளிர்ந்தேலோரெம்பாவாய். உள்ளம் புகுந்து கூளிர்ந்தேலோரெம்பாவாய். புள்ளும் சீலம்பீன காண். திருப்பாவை 6வது பாசுரம். புள்ளும் சிலம்பின காண் புள்ளரையன் கோயில். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேர்முலை நஞ்சுண்டு. கள்ளச்சகடம் கதைக்கழிய காலோச்சி. வெள்ளச்சருவில் துயிலமர்ந்த வித்தினை. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவும். உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள், அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் கீச்சிடும் இனிய ஒலி உனக்கு கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரான் கோயிலில் வெள்ளை வீர சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை மாய்த்தவனும் ஆகிய கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எழுப்பவில்லை? உடனே எழுந்து இவற்றை எல்லாம் கேட்டு
உள்ளம் குளிர்ந்து கண்விழிப்பாயாக. கம்சனால் அனுப்பப்பட்ட பூதகிக்கு அவள் கொடுத்த விஷப்பாலை குடித்து அவள் உயிரை குடித்ததும் அல்லாமல் அவளுக்கு தாய் ஸ்தானத்தை கொடுத்து மோட்சமளித்தான் கண்ணன். வண்டி சக்கரத்தின் மூலமாக வந்த சகடாசுரனையும் வதம் செய்தான். இத்தகைய வீர செயல்களை புரிந்த கண்ணன் அப்போது பிறந்து சில மாதங்கள் தான் ஆகியிருந்தது என்பது மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய சம்பவம்.